நில்லு. சரியான நேரத்துல வந்து வீம்புக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டல. இங்க பாரு ஸ்ரீஜா, நீ உண்மையிலேயே விஷால லவ் பண்றதா இருந்தா முதல்ல அந்த குடும்பத்தை லவ் பண்ணு. விஷால மட்டும் லவ் பண்ணாத. சுபத்ரா அத்தை எவ்வளவு தங்கமானவங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கிட்ட இருந்து அவங்க பையனை பிரிக்க பாக்குற. இது எந்த வகையில நியாயம்? இத பாரு, இந்த குடும்பம், சென்டிமெண்ட், டிராமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு விஷால் மட்டும்தான் வேணும். என் கழுத்துல தாலியை கட்டின அடுத்த செகண்ட் விஷால கூட்டிட்டு அடுத்த செகண்ட் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். பாக்குறியா? ஏய், என்ன பேச்சுது? இது பாரு, என் மேல இருக்கிற கோவத்தை என் மேல மட்டும் காட்டு. சும்மா அந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொன்ன அவ்வளவுதான். பாத்துக்க, என் சுபத்ரா அத்தை கண் கலகுனாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ விஷால கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். என்னது விட மாட்டியா? நீ யாரு நடுவுல? உனக்கு அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் குடும்பம். சுபத்ரா அத்தை குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி வர்ஷினி அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆக போறா. சோ அது ஏன் குடும்பம். அடேங்க அப்பா, அது உன் குடும்பமா? ஏய், உன் தங்கச்சி கல்யாணம் நடந்ததானடி நீ துள்ளுவ? உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஹே, என்னது? என் தங்கச்சி கல்யாணத்தை நடக்க விட மாட்டியா? ஆமா, நடக்காது. உங்க 2 பேரையும் மண்டபத்துல இருந்து வெளியே துரத்திட்டு தான் விஷால என் கழுத்துல தாலியை கட்ட வெப்ப. பாக்குறியா? பாக்கலாம் ஸ்ரீஜா. என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். நான் நடத்தி காட்டுவேன். அது மட்டும் இல்ல, இவ்ளோ கெட்ட எண்ணம் பிடிச்ச நீ என் அத்தைக்கு மருமகளா வரமாட்டேன். வரவும் நான் விட மாட்டேன். விஷாலும் உன் பின்னாடி வரவே மாட்டாரு. பாத்துடலாண்டி, அதையும் பாத்துடலாம்.